நேற்று ஒருத்தர் சொன்னார் ஆண் மகன் மாதிரி நான் சும்மாவே மாட்டேன், சட்ட ரீதியா சந்திப்போம், வழக்கு போடுவேன். போடு, சட்ட ரீதியா நீ அழுகு. அதுதான் எதிர்பார்க்கிறேன். கட்சி விட்டு நீங்க வேட்டீங்க. நான் வந்து அமைச்சருக்கு எதிராக ஸ்டாலின் சொன்னேன். உங்க எம்எல்ஏ என்ன பண்ணாலும் கேட்டாரு. கொரோனா நேரத்துல எதுவும் பண்ண சொன்னேன். உண்மை சொன்னதுக்காக என்ன வந்து பழி வாங்கினாங்க. முன்னாடி அடிச்ச காத்துல நேற்று பேச மழை பொழைச்ச காலம்லாம் பேசலாம். அவனுக்கு எல்லாம் பதில் சொல்ற அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு தகுதியா எல்லாம் முன்னாடி அடிச்ச காத்துல நேற்று பேச மழை பொழைச்ச காலம்லாம் பேசலாம். அவனுக்கு எல்லாம் பதில் சொல்ற அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு தகுதியா எல்லாம் நாங்க வந்து திரும்ப சொல்றேன், உங்களை தேடி நாங்க போல, எங்களை தேடி வந்தது. இன்னும் 1-2 வர போதுட்டாங்க. அது எப்போ வந்து தெரியாது. வந்துதான் நாங்க கண்டிப்பா வெளியிடுவோம். அதுக்காக பயப்பட்டு சும்மா இருக்க மாட்டோம். அவனெல்லாம் பேச வேண்டிய சொல்ல. என்னுடைய சரித்திரம் விஷாரத்துல திமுகவில் என்னை விட சீனியர் ஆள் யாரும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மேல் விசாரம் பொதுமக்களுக்கு ஓர் விளக்க உரை என்னவென்றால், கடந்த வெள்ளிக்கிழமை காலை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு எனக்கு ஒரு ஆடியோ வந்தது. அது யாருக்கிட்டது வந்து சொன்னால் உங்களுக்கு அசிங்கமாக போயிடும். அதனால் அதை நான் பேர் சொல்ல விரும்பலை. உங்கள் கட்சியிலேருந்து வந்தது. அது கேட்டு பார்த்தாக்கா அதில் வந்து சம்மந்தப்பட்டவர் பேசியிருந்தார். அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பலை. பேசினது வந்து இருந்துச்சு. அது வந்து நாங்கள் எதுவும் எடிட் பண்ணல, பின்னியும் எடிட் பண்ணல. ஏற்கனவே எடிட் பண்ணி தான் வந்துருந்துச்சு. அது வந்ததை வந்து உடனடியாக வந்து நான் வந்து நகர செயலாளர் நம்ம நிர்வாகிகிட்ட காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தேன். அந்த கடிகைகளை வந்து நான் யாரையும் தாக்கி சொல்லலை. இந்த மாதிரி இருந்தாக்கா வேலை எப்படி நடக்கும் தான் கேட்டிருந்தேன். 20% கமிஷன் வாங்கினா அந்த வேலை எந்த லட்சத்தில் இருக்குன்னு தான் கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் வந்து அந்த ஆடியோ யார் அனுப்பிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா? எனக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணும். இதுக்கு நாங்கள் விட்டோம், அதுக்கப்புறம் வந்து அந்த வேலை செய்யலை கொள்ளலாம் ஏதாவது சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லலை. முழு ஆடியோ நீங்களும் திரும்ப அனுப்புறீங்க. எந்த சம்மந்தப்பட்ட நபர் பேசினாலும் நம்ம கொடுத்தோமோ நீங்கள் எடிட் பண்ணி போட்டிருக்கீங்க. அப்படி இல்லை, இந்த ஆடியோ தான் சொல்லிட்டு முழு ஆடியோ அனுப்புகிறாங்க. அந்த ஆடியோவில் தான் வந்து அமைச்சருக்கு 11% கொடுக்கணும், நீங்கள் 20% கொடுக்கன்றதெல்லாம் தெளிவாக இருக்குது. இது உங்கள் தப்பா எங்கள் தப்பா? நாங்கள் வந்து யாரை பற்றியும் தரைக்குறைவெல்லாம் விமர்சனம் பண்ண மாட்டோம். உங்களை அளவுக்குலாம் கீழே அளவுக்கு இறங்க முடியாது. இறங்கணும்னா இறங்கலாம், ஆனால் வானாம். ஏன்னா உங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க. நாம் பண்ணுற தப்புக்கு வந்து நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க எஃபெக்ட் ஆகக்கூடாது. நீங்கள் அரசியல் ரீதியாக அணுகுங்க. நேற்று ஒருத்தர் சொன்னார் ஆண் மகன் மாதிரி நான் சும்மா விட மாட்டேன், சட்ட ரீதியாக சந்திப்போம், வழக்கு போடுவேன்னு. போடு, சட்ட ரீதியாக நீ அணுகு. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். நீ கேஸ் போடு. நீ கேஸ் போட்ட பிற்பாடு நீதிமன்றத்தில் நான் ஆஜராகிறேன். ஆஜரான பிற்பாடு இந்த குரல் யாருது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டியில் இருக்குது தடய அறிவியல் துறை, அங்கே அனுப்புகிறேன். அங்கே அஞ்சு பிற்பாடு யார் குரல்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் எத்தனை பேர் ரெக்கார்டிங் இருக்குது, அந்த ரெக்கார்டு மொத்தம் நான் கோர்ட் மூலியமாக வாங்குறேன். வாங்குறியா? அதில் வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து இப்போ புது டெக்னாலஜி வந்துடுச்சு. 10 வருஷம் நீங்கள் கழிச்சிருந்தா கூட அந்த ரெக்கார்டிங்லாம் எடுக்கலாம். நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க தயவுசெய்து. அதை விட்டுட்டு தெரு சண்டைலாம் வேணாம். இது சின்ன ஒரு எல்லாம் ஒன்று கொண்டு சொந்தக்காரங்க. இன்னும் 20-25 நாளில் பெருனா வரப்போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லணும். நாங்கள் வந்து யாரையும் தாக்கி சொல்ல. உங்கள் ஆளுங்க அனுப்பிச்சது தான். அது யார் அனுப்பிச்சாங்க? நாங்கள் உங்கள் கட்சியில் தலையிட்டோமா? நகரமன்ற கூட்டத்தில் வந்து கண்ணில் வந்து கருப்பு துணி கட்டிட்டு வந்து எதிர்ப்பு காமிச்சாங்க. அந்த அளவுக்கு ஏன் ஒட்டிங்க நீங்க? அது உங்களுக்கு வந்து இருக்கிற 14 கவுன்சிலரை வந்து கட்டுப்படுத்த தெரியல உங்களால. நீங்க மற்றவங்க விரல் தூக்குறீங்க. உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லை, யாரையும் அனுசரித்து போறது இல்லை, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பேசுறது. அதனாலதானே போனாரு, அக்பர் பை போனாரு, நான் போனேன். என்ன கட்சி விட்ட நீங்க வெட்டிங்க. நான் வந்து அமைச்சருக்கு எதிராக ஸ்டாலின் சொன்னேன். உங்க எம்எல்ஏ என்ன பண்ணாலும் கேட்டாரு. கொரோனா நேரத்துல எதுவும் பண்ண சொன்னேன். உண்மை சொன்னதுக்காக என்ன வந்து பழி வாங்கினாங்க. நான் கட்சியில திருடிட்டு வந்தேனா? நான் ஏதோ துரோகம் பண்ணிட்டு வந்தேனா? இல்ல கட்சியில் யார்கிட்ட துட்டு வாங்கிட்டேனா? முந்தானத்தை அடிச்ச காத்துல நேற்று பேச மழை பொழைச்ச காலம்லாம் பேசலாம். அவனுக்குலாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு தகுதியா எல்லாம் அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சொல்ல. என்னுடைய சரித்திரம் விஷாரத்துல திமுகவில் என்ன விட சீனியர் ஆள் யாரும் கிடையாது. 40 நாள் ஜெயில இருந்தவன் நான். சட்டம் நகர் எதிர்ப்பு போராட்டத்தில் 40 நாள் ஜெயில இருந்தோம், கடலூர் ஜெயில. அது உங்க அமைச்சருக்கும் தெரியும். நான் கட்சியை துரோகம் பண்ணிட்டு வந்தேனா இல்ல கட்சியில் ஏதாவது திருட்டிட்டு வந்தேன்னா சவுக்கார் முன்னா போய் சொல்லிட்ட மசூதியில் வந்து நின்றுட்டு நான் ஒத்துக்கிறேன். நீங்க வந்து உங்க ஆளுங்க பண்ண தப்புக்கு நம்மளே குறை சொல்றீங்க. இன்னும் சில ஆடியோலாம் வெளியிட போறேன்னு சொல்றாங்க.
தகவல் வந்துட்டு தான் இருக்குது. அதுக்குள்ள நீங்க அவங்கள எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க. முடிஞ்சா கட்டு பண்ணுங்க, அவ்வளவுதான். அது எங்க கையில வந்துச்சுன்னா எதிர்கட்சி நாங்க, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா பார்ப்போம். நாம உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம ஏதாவது சொல்றோமா? உங்க பேச்சுக்கு வந்தோமா? நகராட்சியில வந்து கவுன்சிலர் வந்து கருப்பு துணி கட்டிட்டு வெளியில வர வரைக்கும் நாங்க எதுவும் பேசல. வெளியில வந்து பிற்பாடு தான் நாங்க அதை அரசியல் பண்ண ஆரம்பிச்சோம். அதுவும் எங்களுக்கு தானா வந்தது, நாங்க தேடி போல யார்கிட்டையும். அதை விட்டுட்டு நீங்க துரோகி கிரகின்ற சரி நீங்க சொல்லுங்க, அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஜனங்க பாக்குறாங்க, இந்த ரம்ஜான் பிரச்சனை வேணாம், நீங்க போங்க. நான் பண்ணது தப்புனா என் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. ஆளுங்கட்சி தானே நீங்க, உங்க அமைச்சர் பவர்ஃபுல் அமைச்சர் தானே. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுங்க, நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்க. எதா இருந்தாலும் அதை வந்து சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருக்கிறேன். எங்க மாவட்ட செயலாளரும் நீ சொல்லிட்டாரு, எல்லாம் நாங்கள் வந்து எங்க அனுப்பணுமோ அங்கே அனுப்பிச்சிடலாம், அவங்க மட்டும் போட்டோம். அந்த போன பிற்பாடு நம்ம வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை விஜிலன்ஸ் எங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் நாங்கள் அனுப்பணும் சொல்லிட்டாரு. அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். அதனால தயவு செய்து நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. இந்த மாதிரி அநாகரிகமாக பேசுறதை விட்டுடுங்க. ஏன்னா எங்களுக்கும் பேச தெரியும், பேச மாட்டோம். நாம ரம்ஜான் மாதத்துல என்னைக்குமே பேச மாட்டோம். எங்க அப்பா அம்மா அந்த வளர்க்கல, எங்க அப்பா அம்மா அந்த மாதிரி வளர்க்கல. பண்பாடு, ஏன்னா எல்லாத்துக்கும் குடும்ப கூட்டி இருக்குது, கொண்டாடி பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதனால இது தயவு செஞ்சு நீங்க எது பண்றதாலும் சட்ட ரீதியாக நடவடிக்கைங்க. நாங்க வந்து திரும்ப சொல்றேன், உங்களை தேடி நாங்க போல, எங்களை தேடி வந்தது. இன்னும் 1-2 வர போதுன்றாங்க. அது எப்போ வருது தெரியாது. வந்துச்சா நாங்கள் கண்டிப்பாக வெளியிடுவோம். அதுக்காக பயப்பட்டு சும்மா இருக்க மாட்டோம். இதுதான் எங்களுடைய விளக்கம். இதை வந்து எல்லா ஊர் ஜனங்க புரிஞ்சுக்குங்க. அவங்க வந்து 20% கேட்டு தப்பா இல்லைன்னு பொதுமக்கள் நீங்களும் முடிவு பண்ணுங்க. நாங்கள் அவங்க வாங்கலைன்னா ஏன் பேசுகிறேன், அப்படியே தடுத்துக்கலாம் இல்லையா? இது தப்பு, என்னது 20% கேட்குறேன்னு கேட்டுக்கலாம் இல்லையா? இல்லை அமைச்சருக்கு 11% போயிடுது, நீங்கள் 20% கொடுங்க, இன்னும் வேலை எடுத்து கொடுக்குறேன்றாரு. அது நல்லா இருக்குதா? இதுதான் ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா? சலீம் என்ன செஞ்சாரா? சலீம் பீரியட்ல வந்து கவுன்சிலருக்கு அந்த 50 ரூபாய் சிட்டிங் பீஸ் வாங்குறது யாருக்கும் தைரியம் இல்லை. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுங்க. எல்லாம் சலீம் ஆயிட முடியாது. இல்ல அவர் பீரியட்ல கவுன்சிலருக்கு 50 ரூபாய் கம்ப்ளீட் வாங்க தைரியம் வந்துச்சா? நீங்க ஓப்பனா கேக்குறீங்க 20%. அதனால இருக்குது. இதுதான் எங்களுடைய விளக்கம், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து சட்டப்படி நடக்கணுங்க. அதுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி, வணக்கம்.